பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வருகிற ஆகஸ்ட் 10 வருகிற ஆகஸ்ட் 10 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுடைய மாநாடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலருடைய மாநாடு அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் தனி பிளேலிஸ்ட்டே போட்டு இந்த மாநாடு எதற்காக நடத்தப் போகிறோம் என்பதை நான் பேசுனதும் சரி, சகோதரர் ஹக்கீம் பேசுனதும் சரி, அன்புக்குரிய கேப்டன் பேசுனதும் சரி, நம்மளுடைய வாலண்டியர்ஸ் பேசுனதும் சரி, நம்ம டீமை சார்ந்த தம்பிங்கள் பேசுனதும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாநாடு குறித்த A to Z திட்டமிடல் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் தெரிந்து பார்க்க வேண்டும். அதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இந்த மாநாடு சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக விளக்கம் சொல்லது வேணால் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணாலே அதில் இருக்க தகவல்கள் எல்லாமே அவங்க புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி எதற்காக இந்த வீடியோ நம்ம வெளியிடுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப முயற்சி எடுத்தது எதற்காக அப்படின்னா, மதுரை RTI கான்ஃபரன்ஸ் 2025 அப்படிங்கிற பேர்லேயே நம்ம வங்கி கணக்கு துவங்கணும் அப்படின்னு தான் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து அதற்கான வேலைகள் தீவிரமாக பண்ணோம். வங்கி கணக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன் இந்த நேமில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ முருகேசனா நான் இருக்கேன், ஹக்கீம் இருக்கார், தியாகராஜன் இருக்கார், நம்ம டீமில் நிறைய தம்பிங்க இருக்காங்க. இவங்க யாருடைய அக்கௌண்ட்லேயே நம்ம வர வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாநாட்டுக்குன்ற நிதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா திட்டமிடல் நிறைய திட்டமிட்டிருக்கோம். நிதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 19 குழுக்கள் நம்ம அமைச்சிருக்கோம். இதில் நிதிக்குழுன்னு ஒரு குழுவை அமைச்சிருக்கோம். இந்த நிதிக்குழுவோட பணி என்ன அப்படின்னா, பொதுமக்கள்கிட்டேருந்து பெறக்கூடிய ₹1 என்றாலும் அதை வரவு வைப்பதும் சரி, அதை செலவு செய்யும்போது எந்த இடத்தில் செலவு செய்தோம், எதற்காக செலவு செய்தோம் என்பதை வெளிப்படை தன்மையோடு அதை ப்ரமோட் பண்ணுவதற்கும் சரி, நம்ம கேர்ஃபுல்லாகவும் நீதி நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நிதிக்குழுவை நாம் நியமித்து அதில் முக்கிய பொறுப்பாளர்கள் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நிதி என்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 27 லட்ச ரூபா நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். 5000 மக்களை நம்ம எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உணவு என்பது கிட்டத்தட்ட முதல் நாள் இரவு இருக்கிறவங்கலேருந்து காலை உணவு, மதிய உணவு என்ற 3 நேரம் நம்ம உணவு கொடுக்க இருக்கிறதுனால நிச்சயம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அதுவே ஒரு பெரிய தொகை வரும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம புக் பண்ணி இருக்கிற இந்த மதுரை தமுக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மட்டுமே கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ இது ரெண்டுமே பெரிய தொகையில் நிற்கிது. அதை தாண்டி நிறைய செலவுகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் என்னென்ன செலவுகள், நம்ம என்னென்ன குழுக்கள் வச்சுருக்கோம், நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த 27 லட்ச ரூபா நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம டேன் ஓவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம திட்டமிடல் பண்ணும்போது ஒரு 5 விதமான நிதி நம்ம வரவேற்பதற்கான ஒரு முயற்சியை நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் தனியாகவே நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தோம். அக்கௌண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய உறவுகள் அக்கௌண்ட் நம்பரில் பணம் அனுப்புறதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறக்காண்டி நம்ம முயற்சி பண்ணி அந்த அக்கௌண்ட்டு நம்பருக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா QR கோடை நம்ம வாங்கிட்டோம். ஸோ அது நேற்று இரவு நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றது. QR கோடை நாம் நம்முடைய சேனலில் வெளியிடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சப்போர்ட்டையும், நிதி என்ற சப்போர்ட்டை நீங்கள் செய்யலாம். அதை தாண்டி நீங்கள் மாநாட்டிற்கு வருகைக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வருகையை நீங்கள் முதலில் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணுங்கள். அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நீங்கள் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டிஷர்ட் வேணுமா, உங்களுக்கு பட்டன் பேஜ் வேணுமா, நிறைய மாநாடு சம்மந்தமான திங்ஸுகள் கூட நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலும் லஞ்சமும் இங்கு பெருத்து போய் கிடக்கிறது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன சொல்வது என்றே புரிய. இந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2005ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, நேர்மையான நிர்வாகம், வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் அரசுக்கிட்டேருந்து. இந்த ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையாக அரசாங்கம் செயல்படுகிறதா? இன்றைக்கி இந்த சட்டத்தை நீர்த்து போகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த சட்டத்தில் என்னென்னலாம் லூக்கோல் கண்டுபிடிச்சி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அதையெல்லாம் உடைச்சு நாம் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக ஒரு பெரிய மாபெரும் புரட்சியை நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்.
பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் நாம் கடத்த வேண்டிய தேவை இருக்குது. மாநாட்டிற்கு நம்ம 5000 7000 மக்களை நம்ம எதிர்பார்த்தாலும் கூட இந்த செய்தியை, மாநாடு என்பது மதுரையில் ஒன்று நடக்குதுடா, அது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிரான ஒரு கூட்டம் அங்கே கூட இருக்கிறாங்கடா அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா ஒரு பெரிய விஷயம். இந்த 8 கோடி மக்களுக்கு மேலே நம்ம இந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படின்னா நாம் எல்லோரும் இதை நம்முடைய கடமையாக, நம்முடைய தவமாக, நம்முடைய பொறுப்பாக நாம் எடுத்து இதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது நம்மோடு சேர்ந்து நீங்கள் பணி செய்கிறதாக என்றாலும் சரி, மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களுடைய சேவையை நீங்களோடு ஆற்றுவதாக இருந்தாலும் சரி, மாநாட்டிற்கு உங்களுடைய நிதி மூலம் நீங்கள் சப்போர்ட் செய்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு இங்கு முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், இங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவைக்குள் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு 3 விஷயத்திற்காக இந்த மாநாடை நாம் கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு, இங்கு வரக்கூடிய நம்ம மாநாட்டுக்கு வரக்கூடிய ஆர்வலர்களுக்கு ஆர்டிஐ எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதாவது இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இப்படி ஒரு கூட்டம் நடத்தியிருப்பாங்களான்னு கேட்டால் ஆச்சரியத்துக்கு ஒன்று தான். சட்டத்திற்கென்று ஒரு மாநாடா? இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க, கட்சிகள் நடத்தியிருக்காங்க, சங்கங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் சட்டத்திற்கென்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறா அப்படின்னு வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெக்கார்ட்ஸை நாம் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நாம் தான் அந்த ரெக்கார்ட்ஸை படைக்க போகிறோம். ஆகவே இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சாதனையாளர். 5000 மனுக்கள் நாம் எழுத போகிறோம். முதல் இலக்கே அதுதான். அந்த 5000 மனுக்களை எழுதுகிறவர்களாக நீங்களும் ஒருவராக அதில் இருப்பீர்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதை தாண்டி 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாம் இயற்றப் போகிறோம். ஒரு பெரும் கூட்டமாக நாம் கூடி நாம் தீர்மானங்களை இங்கே இயற்றப் போகிறோம். இந்த சட்டத்தை எப்படியெல்லாம் வலிமைப்படுத்த நாம் செய்ய போக வேண்டும் என்று அரசுக்கு நாம் கோரிக்கை வைப்போம் விதமாக அந்த தீர்மானத்தை நாம் எழுதி, அந்த தீர்மானத்தை சட்டப்பூர்வமாக எப்படி நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் கூட நாம் அதில் செய்ய போகிறோம். 3வதாக, இந்த சட்டம் 20 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த 20ஆம் ஆண்டை நாம் எல்லாருமா சேர்ந்து இந்த சட்டத்தை கொண்டாடும் விதமாக நாம் இதை செய்ய போகிறோம். இன்னொன்று என்னவென்றால், இத்தனை நபர்களான ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக இங்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேனாவை தயார் செய்யக்கூடிய கூட்டம், இத்தனை கூட்டம் இருக்கிறதா என்று மற்றவர்கள் வியக்கும் வண்ணமாக நாம் எல்லோரும் சேர்ந்து இயக்கங்கள், சங்கங்கள், அமைப்புகள் என்று வேறுபட்டு கிடக்காமல் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை, நம்மளுடைய யூனிட்டியை காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஆகவே நாம் இதை செய்ய வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தத்துக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எண்ணற்ற உறவுகள், அன்புக்குரிய சொந்தங்கள், நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக இங்கே கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதற்கான முழு டீட்டெயிலும் கூட இந்த வீடியோக்களோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் விண்ணப்ப படிவு இருக்குது. நீங்கள் நிதி அளிக்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. திரையிலே பார்த்தீங்கன்னா இந்த QR கோடு இருக்குது. உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் உங்களால் முடிந்த ஒரு தொகையினை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இலக்கு என்பது பெருசு. 27 லட்ச ரூபா நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். இந்த 27 லட்சத்துக்கும் கணக்கை காட்டி நம்முடைய சேனல் நிச்சயமாக மாநாடு நடந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவிடும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்த நிதி குழுவையே நாம் அமர வைத்து எவ்வளவு நிதி வரப்பெற்றது, எங்கிருந்து வரப்பெற்றது, எப்படி வரப்பெற்றது, எதற்காக செலவு செய்தோம், எவ்வளவு செலவுகள் ஆயிடுச்சு, அந்த பில்லை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ பதிவு வெளியிடுவோம். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் என்ன, தகவல் உரிமை சட்டம் கொண்டு வந்தோட நோக்கம் என்ன, வெளிப்படைத்தன்மையாக அரசு இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நாமளே ஒரு மாநாடு நடத்தும் போது அதில் எவ்வளோ வெளிப்படைத்தன்மை நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் நம்ம நிச்சயமாக அதை செய்ய போகிறோம். நீதிக்கும் நேர்மைக்கும் நிச்சயமாக தோழமைகளாக நாம் என்றும் இருப்போம். அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. அன்புக்குரிய உறவுகள், நீங்கள் எல்லோரும் இந்த மாநாட்டில் ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முடிந்த வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் எல்லோரும் செய்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் கடத்துங்க. இந்த தகவல் உரிமை சட்டம் மாநாடில் உங்களுடைய நிதி தொடர்பான உங்கள் பங்களிப்பு, நான் பெரிய அமௌண்ட்டாக தரணும் இருக்கிறேன், இல்லை என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை நீங்கள் இருப்பீங்கன்னா, நிதி சம்பந்தமான எந்த ஒரு தகவலுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரையில் தோன்றக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது எனக்கு அன்புக்குரிய தம்பி திரு புதுக்கோட்டை விமல் அவர்களுடைய தொடர்பு எண். நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த மாநாட்டுக்கு உங்களுடைய நிதி பங்களிப்பை எங்களுக்கு நீங்கள் அளிக்கிறீர்கள், மற்ற விதத்திலும் நீங்கள் எப்படி எங்களோடு சேர்ந்து இந்த மாநாடை நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுறீங்கிற விவரத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கள் நாங்கள் இல்லை, நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த மாநாடை நடத்தப் போகிறோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டியை கட்டமைக்க போகிறோம் என்ற ஒரு செய்தியோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.